தத்தகிரி முருகன் நாமக்கல் நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நாமக்கல்லிலிருந்து சேந்தமங்கலம் செல்லும் சாலையில் முத்துக்காப்பட்டி கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள கோவில் தத்தகிரி முருகன் கோவில். இந்த கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. கோயிலின் பிரதான தெய்வத்தை அடைய 100 படிகள் உள்ளன. தத்தகிரிநாதர் என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 கடவுள்களின் கலவையாகும். கொல்லிமலை நோக்கிய கோயிலிலிருந்து பார்க்கும் காட்சி மனதை மயக்கும். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகில் கல்பட்டு கிராமத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள். துறவு பூண்ட பிறகு பல்வேறு புனித தலங்களுக்கு சென்று இறுதியாக நாமக்கல் சேந்தமங்கலத்திலுள்ள மலைக்குகையில் நிஷ்டையில் இருந்து வந்த அவர் ஸ்ரீ தத்தாத்திரேயரை பூஜித்து வந்தார். அங்கேயே தத்தகிரி முருகன் கோயிலை நிறுவி வழிபட்டார். தம் இறுதி காலத்தில் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச சுவாமிகள் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மூர்த்திகளின் ஆலயத்தின் அடியிலேயே சமாதியில் ஆழ்ந்தார். நுழைவாயிலிருந்து ஆலயத்திற்கு செல்லும்போது முதலில் இருப்பது கடன் தீர்க்கும் விநாயகர் கோயில். அதனைத் தொடர்ந்து இடதுபுறம் இடும்பனும், வலதுபுறம் கம்பீர தோற்றத்துடன் கருப்பண்ண சுவாமி, சற்று தொலைவில் பஞ்சமூர்த்தி விநாயகரை தரிசிக்கலாம். ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச சுவாமிகள் அவர்களுக்கு வலதுபுறத்தில் கம்பீரமாய் நின்ற நிலையில் ஸ்ரீ தத்தகிரி முருகன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கிருத்திகை, பங்குனி திருவிழாக்கள், சஷ்டி விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஒரே இடத்தில் தத்தகிரி முருகனும் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச சுவாமிகளின் சமாதியும் இருப்பதால் பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் சென்று வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் என்றும், தொழில் வளம் பெருகும் என்றும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கின்றனர்.